மகிமைப்படுவதா. ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய வசனத்துக்கு நேராக நீங்கள் நடக்க வேண்டும், தேவனை பார்க்க வேண்டும். அந்த 5 விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யாரெல்லாம் உங்களுக்கு ஓட்டப்பந்தயம் இருக்குது, நீங்கள் தோல்வியா வெற்றியாங்கிறது தேவனை சார்ந்து போங்க, வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். 2வது, நீங்கள் உங்களுடைய யுத்தத்தில் இருக்கிறீங்க, எல்லாம் கடைசி வரைக்கும் யுத்தம் உண்டு. ஆனால் யுத்தத்தில் நீங்கள் என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாகி கடவுளோடு சேர்ந்தால் உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். ஒரு 3வது, உங்களிடத்தில் ஞானம் இருக்கும், ஆனால் ஆகாரம் இருக்காது. ஞானத்தை வச்சு உன் பிழைப்புக்கு வழி தட முடியாது. ஞானம் ஒரு நாள் ஒளிந்து போயிடும். ஆனால் தேவன் கொடுக்கிற ஞானம் ஒரு நாள் ஒளிந்து போகாது. அவர் வழியில் கை கொண்டு அவருடைய வழியை சார்ந்து கொண்டு நடந்தால் உன் வீட்டில் எப்போதும் ஆகாரம் உன் வீட்டில் இருக்கும். உன்னுடைய ஆகாரத்தில், உன்னுடைய பானையில் மாவு செலவழிந்து போகாது. உன் எண்ணெய் பாத்திரத்தில் உன் எண்ணெயும் குறைந்து போகாது. தேவனை ஆசீர்வதிப்பார். 4வது விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு செல்வம் இருக்கிற இடத்துல நீ உன் புத்தியை வைத்து செல்வத்தை என்ன பாதுகாக்க முடியாது. உன் செல்வம் என்ன செய்யணும், நீ கொஞ்சம் அந்த செல்வத்தை நமக்கு போதுமானதை வைத்து கொண்டு பிறருக்கு அந்த செல்வத்தை பகிர்ந்து கொடுத்தா உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நாள் வரும்போது தேவனுக்கு முன்பாக நீ கணக்கு ஒப்புவிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தபடியாக உனக்கு சொல்லுகிறேன், கடைசியாக படித்தவனுடைய தயவு நமக்கு கிடைக்கும் என்று நாம் நம்பக்கூடாது. சில படித்தவர்கள் தயவு செய்ய மாட்டார்கள், சில படித்தவர்கள் தயவு செய்கிறார்கள், கொஞ்சமாய் செய்கிறார்கள். எல்லாருக்கும் படிக்காதவனுக்கு நிறைய தயவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவனுக்கு அவசியம் நிறைய இருக்கிறது. ஆனால் என்ன செய்வதில்லை, எல்லாம் தனக்கு வேணும், தன்னுடைய குடும்பத்துக்கு வேணும், தாம் பிள்ளைகளுக்கு வேணும் என்று சுயநலத்தை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறது வரைக்கும் பரலோகத்துக்கு போக முடியாது. சுயநலம் என்றைக்கு நம்மை விட்டு மாறுகிறதோ, என்றைக்கு பிறர் நலத்தின் மேலே அக்கறை கொள்கிறோமோ, அன்றைக்குத்தான் தேவனோடு நாம் இருக்க முடியும். தேவன் வரும்போது மரணம் நம்மளை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. அந்த மரணம் வந்தாலும் சரி, நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் நிற்கப் போவதில்லை. தேவன் நம்மை அக்கினியிலும் கந்தகமும் எரிகிற கடலில் போடுவதில்லை. நம்மளை பரலோகத்திலும் அவரோடு இருக்கிற பாக்கியத்திலும் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நான் நம்பிக்கையோடு வைப்போமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மரணத்தை ஜெயிக்கலாம், நீங்கள் பாதாளத்தை ஜெயிக்கலாம், இந்த உலகத்தையும் ஜெயிக்கலாம். இயேசு உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை கூறி உங்களுக்கு முன்பாக நான் தேவனுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.